இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்ம சாப்பிட்ற நாள். மட்டனுக்கிட்டன்னு எடுத்து இட்லி சூடாக, மற்ற நேரம்லாம் அவசர அவசரமாக என்னதுன்ட்டு போகிறோம்னே தெரியாமல் போவோம். வீட்டில் நல்லா இட்லி சூடாக தட்டில் எடுத்து வச்சு மட்டன் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்காரு. ரெண்டு பக்கம் 2 மொபைல் ஃபோன் வச்சுருக்காரு அவர். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு அப்படி மட்டனோடு எடுத்து அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மெல்ல போகிறாரு. ஃபோனில் பெல் அடிக்குது. கொண்டு போனதை திருப்பி வச்சுட்டாரு. சொல்லுப்பா. என்னது? எப்போ? நல்லா தானடா இருந்தார். அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், செத்தவனே திருப்பி சாக முடியுமா? அவன் மொக்கையை போடுறான் காலையில் 7:30க்கு. நல்லா தானடா இருந்தார். எப்பட்றா சுகரு 300க்கு மேலே போச்சு நைட்டு. விவரம் தெரியாமல் காலையில் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே நெஞ்சை பிடிச்சவர் தான். என்ன சாப்பிட்டாரு? இட்லி மட்டன் குழம்பு. இவனுக்கும் சுகர் இருக்குது. அவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? அதை மொபைலை வச்சுட்டேன். அந்த இட்லி அவனை அப்படியே பார்க்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? படாதி பய ஒரு வாயை கூட திங்க விடாமல் பண்ணிட்டானே. எடுத்து வைக்கிறப்பெல்லாம் அவன் நெத்தியில் காசு வச்சு மாலை போட்டிருக்க மாதிரியே இருக்கு அவனுக்கு. நம்ம வீட்டில் பந்தல் போட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டேன். முடிஞ்சா? என்னடா மனிதனுடைய வாழ்க்கை? நேற்று இருக்கவன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு இன்னும் பட்டான், ரிட்டையர் ஆகிட்டார் அவர். அவருக்கு பேர் 10 ரூபி மாயாண்டி. 10 ரூபி மாயாண்டி. ஏன் இப்படி அவருக்கு பட்டம் கிடச்சின்னா, நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் டெல்லி டூர் போயிருந்தோம். அப்போ டெல்லியில் இந்த சாந்தினி சவுக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா இருக்குது. அதில் எங்கள் கூட வந்து அன்னைக்கு ஹிந்தி பண்டிட்டா இருந்தாங்க 2 பேர். அவங்க ஹிந்தி பண்டிட்டாலேருந்து விலகி தமிழ் வாத்தியாரை மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்க 2 பேரை தான் எங்கிட்டாவது கடைக்கு கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பேக் வாங்கினோம்னா இந்த மாயாண்டி, யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இப்போ வாங்கப்பா ஒரு பைய நல்லா சீப்பாக வாங்கி கொடுங்கன்னு. அந்த 2 ஹிந்தி பண்டிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. ஒரு வாத்தியார், எனக்கு ஹிந்தி தெரியும் வாடா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பேக் விற்கிறவன்ட்ட இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில், அரே சாப் மாயாண்டி திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் வெரி புவர் மேரா பேக் அப்படின்னோன்னா ஒரு பேக் எடுத்து கித்தனா ரூபியா சாப், ஹிந்தி தெரியுமா அவருக்கு. ஒன்று அவர் இதர் பேக் மே 5 ரூபியா அப்படின்ட்டுருக்கான். இவர் 2 ரூபாய்க்கு கேட்குறாரு. யார்? இந்த ஹிந்தி தெரிஞ்சவர் கூட்டி போனார்ல, எங்கள் சித்தப்பா தான், குழந்தராஜ் அவர் பேர். 2 ரூபாய்க்கு கேட்குறதுக்கு என்ன கேட்டுவிட்டாரு? நைஸா 10 ரூபியா அப்படின்ட்டுருக்காரு. அவன் வியாபாரி முழிக்கிறான். என்னடா நம்மளே 5 ரூபாய்க்கு தான் தர்றாங்கிறான், இவன் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறானே. இப்படி பயல்களா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. நைஸா 5 ரூபியா அப்படின்ட்டுருக்கான். நை வெரி புவர் மாயாண்டி டெக்ஸ்டைல் டீச்சர் 10 ரூபியா. நைஸா 5 ரூபியா. அப்புறம் பார்த்தாரு ஹிந்தி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆப் அப்படின்னோடனே, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆர் இங்கிலீஷ். உடனே அவன் திஸ் பேக் இஸ் 5 rupees வந்துட்டான். உடனே 5 rupees? ஐ வாண்ட் திஸ் பேக் ஃபார் 2 rupees. நோ, எஸ் 2 rupees. நோ சாப், ஐ வில் கிவ் ஃபார் 3 rupees. நோ சாப், 2 rupees. நோ, 3 rupees. 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டார். இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சு. பேக் வாங்கிட்டார்ல. ஹிந்தி பேசினியே உன்னையால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா? அவன் இப்போ பேக்கு விற்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான்.
இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன், உலகம் முழுவதும் இந்தியும் தமிழும் தெரிஞ்சால் போதும், நம்ம இது ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சால் போதும், உலகம் முழுவதும் பொழைச்சிக்கிறலாம்யா. அப்துல் கலாம் ஹிந்தியா முதல் மொழியாக எடுத்து படித்தார். உலகம் புகழும் விஞ்ஞானியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறிய அப்துல் கலாம் இருமொழி கொள்கையில் படித்தவர் தான். இன்றைக்கி அந்த தசுருப்பி மாயாண்டி ரிட்டையர் ஆகி இருக்காருன்னா உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற மொழி பிரச்சனைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. ஹிந்தியை நாங்கள் வேணான்னு சொல்ல, ஹிந்தி மொழி படிங்க வேணான்னு. இப்போ நான்லாம் பாடநூல் கழக தலைவர். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்கள் பாடநூல் கழகத்திலேருந்து ஹிந்தி நூல் அடித்து கொடுக்குறோம். மைனாரிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ஹிந்தி புத்தகங்களை அடித்து கொடுக்குறோம். காரணம், ஹிந்தி மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை, ஹிந்தி பேசுபவர்களையும் வெறுக்கவில்லை. ஹிந்தியை நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற ஹிந்தி திணிப்பைத்தான் நம்ம தமிழ்நாடு அரசு எதுக்குதே ஒழிய, ஹிந்தி பாட்டெலாம் மேடையில் பாடி நான்லாம் எம்புட்டு கைதட்டு வாங்கியிருக்கேன். ஹிந்தி திணிப்பை தசுருப்பி மாயாண்டி இருக்காரு, அவர் தான் இன்றைக்கி இருமொழி கொள்கையினுடைய ஆதரவாளராக இன்றைக்கி உயிரோடு இருக்கார். என்எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்துருக்காரு. பால் சாப்பிட்ணும். என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஹிந்தி தெரியாது, சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் பால் சப்ளையர் கியா சாப் பால் கியா பால் 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 கியா சாப் கியா சாப். கடுப்பாயிட்டு என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் வாங்கி, பென்சில் வாங்கி மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி பால், உடனே ஓ தூத் அப்படின்ட்டுருக்கான். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்திருக்கு. பாம்பேயில் போய் நீ இருக்கணும்னா ஹிந்தி தெரியாமல் இருக்க முடியுமா? அங்கே போய் நான் செந்தமிழ் நாடனும் போதிலாம் பொழைக்க முடியாது. பாம்பேயில் போய் இருக்கணுமா ஹிந்தி படிச்சுக்க. குஜராத்தில் போய் இருக்கணுமா குஜராத்து படி. தமிழில் ஐஏஎஸ் எழுதினாரியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன்னு, முதலில் உலகத்திலேயே தமிழில் ஐஏஎஸ் எழுதிய அதிகாரி அந்த பாலகிருஷ்ணன் தான். தமிழில் ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவில் முதலமைச்சருக்கு துணை சிறப்பு நேர்முக உதவியாளராக இருந்து இந்திய தேர்தல் ஆணையாளராக இருந்தார். தமிழில் ஐஏஎஸ் எழுதி ஹிந்தி தெரியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து வெற்றிகரமாக தேர்தல் நடத்தியிருக்காருன்னா எதுக்குடா ஹிந்தி? பானிபூரி திங்கிறதுக்கா? இல்லை, நான் எங்கேயோ போயிட்டேன்னா தலைப்பை விட்டு. அந்த கனிந்தமான அந்த தசுருப்பி மாயாண்டிக்கு அந்த பேக்கை வாங்கி தரணுன்ற மனதோடு போய் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பேசின வேறு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நேரம் ஆயிடுச்சு. அருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் வேதநாயகி நிறைந்த பணமேன்னு பேச வர்றாங்க. நகைச்சுவையாக பேசுவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர், பலத்த கரவொலியோடு டாக்டர் வேதநாயகி வருகிறார். வாங்க. ஆமாம், விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியலைங்க ஐயா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடேங்க அப்பா, கனிந்த மனம்தான் பணமே வேணாம். இந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு போகிறப்ப அவருக்கு ஒரு முடி தேங்காயும் ஒத்த வாழைப்பழமையும் வெத்தலை பாக்கையும் வச்சு கையில் கொடுத்து அனுப்புங்க. பணம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னம்மா என் பொழப்பில் கை வைக்கிறீங்க? விஜயகுமாருக்கே தேங்காய் முடியுன்னா அப்புறம் எனக்கும் அதாக தானே இருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு, உடையாத உறவுகளோடு நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடையாத வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு சொன்னா இவங்களுடைய கனிந்த மனம் எங்க இருக்குன்றது தான் என்னுடைய கேள்விங்க. நான் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறப்ப ஒரு ஆட்டோ ஒன்று என்னை கிராஸ் பண்ணிச்சுங்க. அந்த ஆட்டோவில் எழுதி போட்டிருந்துச்சு, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு எழுதி போட்டுச்சு. அது ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க 2 பேருக்கு ஏன் தெரியலன்றது தான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்திலலாம் குழந்தை எப்படி அழும்?
குவா குவா அப்படின்னு அழும். ஆனா இப்ப பாருங்க ருவா ருவா ருவான்னு அழுவுது. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க, பணம் இல்லைன்னா முடியுமாங்க? இன்னைக்கு நர்ஸ் முதல் நர்சரி கிளாஸ் வரை என்ன தேவைன்னா பணம் தேவைங்க. ஃபீஸ் கட்டினாதான் அவன் டேடி, இல்லைன்னா அதோ போறான் பாரு கேடின்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா பணம் எவ்வளவு முக்கியம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் தாங்க, கருப்பை இல்லைன்னா குழந்தை பிறக்க முடியாதுங்க, இறப்பை இல்லைன்னா உணவு உண்ண முடியாது, பணப்பை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது நடுவர் அவர்களே. பணம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். இங்கே எல்லாரும் குணம் குணம்னு வந்து பேசிட்டு போனார்ல, இங்கே ஆண்கள் அதிகமாக உட்காந்துருக்கீங்க, பெண்கள் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. இங்கே உட்காந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்குறேன், குணம்னு வந்து பேசுறீங்களே, குணம் தான் சிறந்ததுன்னு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆண்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கெல்லாம் கையை தூக்குங்க. பாவி மக்கா, எப்படி புடுங்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கை? பாத்தீங்களா? அப்படியே பூத்து குலுங்குதாம் மனம். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்கெல்லாம் கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா? ஓட்டு அதிகமா இருக்கு. இது மாதிரி ஒரு இழிச்ச வாயம் வேற எந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்க போறான்றதுக்கா? டேங்க அப்பா இல்லம்மா, இந்த கேமராக்காரங்கிட்ட திருப்பி வேற எடுத்து விட்டாரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்காரர் கை தூக்கலன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாரு அப்படின்னு கூட அப்படி பயந்துக்கிட்டா கை தூக்கிருக்கலாம். நடுவர் அவர்களே, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வானத்தை போடல வர சின்ராசு மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா வர்றதெல்லாம் நமக்கு பாக்கியலட்சுமியில வர கோபி மாதிரி வந்து அமையுது. நாம் என்ன பண்றது நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க, அந்த கோபியை திருத்தணும்னா பணம் தானேங்க தேவைப்படுது. ஒரே ஒரு விஷயங்க, பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்சா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க? இங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல புடவை, மஞ்சள் கலர்ல வளையல், மஞ்சள் கலர்ல பொட்டு, மஞ்சள் கலர்ல கிளிப்பு, எல்லாம் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா? கட்டினது தான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா அவளை தாண்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும், வெட்டினா அவளை தாண்டா வெட்டணும் சொல்றாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேச யாண்டி தங்க போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்வாங்க. ஒரு 2.5 வருஷம் ஆகட்டும், பேசியே என் உசுறு எடுக்கிற வாயை மூடி தோலடி சொல்றாங்களா இல்லைங்களா நடுவர் அவர்களே? கனிந்த மனம் இருந்துச்சுன்னா அங்க சலிப்பு வராதுங்க. ஆனா அதே மனைவிக்கு திருநெல்வேலி ஒரு அல்வாவோ அற்புதமா ஒரு 10 ரூபா கொடுத்து மல்லிப்பூவும் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷம் நடுவர் அவர்களே. பணம் இருந்தாதாங்க வாழ்க்கையில சந்தோஷமே வரும். ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு, சாவரப்ப நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், செத்து போன அப்புறம் மனுஷன் என்ன எடுத்துட்டு போறான். உண்மைதான் ஐயா, நம்ம சாவை எடுக்கணும்னாவே பணம் தேவை. அது தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்று அவன் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லை பணக்காரனா இருக்கணும். நடுவர் அவர்களே, நாங்கள்லாம் பணக்காரங்க. யோசிச்சு பாருங்க, நாங்கள் என்னென்னா பொதுவாக சொல்கிறேன், பணத்தை பற்றி பேச வந்தவங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாட்டில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அது குணத்தால் தானேங்க. யோசித்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு பணத்தால் ஏமாந்தவர்களை விட பாசத்தால் ஏமாந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் குணம் எங்கே போட்டுச்சு? ஒரு பெரிய பணக்காரர் இறந்துட்டாருங்க, அவர் கொண்டு போய் நேராக சுடுகாட்டில் புதைக்க போகிறாங்க. அப்போ வெட்டியான் சொன்னார், நீங்கள் எல்லாம் போங்கய்யா, அவரை நான் புதைச்சிட்டு போறேன் அப்படின்னாரு. கூட இருக்கிறவர் சொன்னாரு, இல்ல நான் கூடவே இருக்கேன் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, நீ போயா அப்படின்னாரு. சரின்னு போய் அவர் போய் ஓரமா நின்றுட்டாரு. வெட்டியானுக்கு தெரியும் எப்படி அந்த பணத்தை எரிக்கணும்னு சொல்லிட்டு மூட்டின உடனே இந்த காலில் இருக்கிற அந்த நரம்பு சுருன்னு இழுத்த உடனே அந்த பணம் எந்திரிக்கும். எந்திரிச்ச உடனே வெட்டியா என்ன பண்ணுவார்னா காலிலேயே கட்டையிலேயே ஒரு அடி போடுவார். அப்படிதானங்க? போட்ட உடனே அந்த பணம் என்ன ஆகிடும், அப்படியே படுத்துருங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர், பணக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார்ல, இறந்துட்ட உடனே அவர் அதே மாதிரி தீ மூட்டினாரு. அந்த பணம் எந்திரிச்சிச்சு. உடனே வெட்டியான் கட்டையால அடிக்க போனார். கூட நின்றுட்டு இருந்தான் பத்தியா, அவன் கிடுகிடுன்னு ஓடி வந்தான், அடிக்காத அப்படின்னா. அப்புறம் எப்படிரா பணம் படுக்கும் அப்படின்னார். அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காதில் போய் அவன் கூட வந்தவன் ஏதோ சொன்னான், பணம் படுத்துருச்சு. அவன் என்ன சொல்லியிருப்பான்? வராத பணம் வட்டி எல்லாம் வந்துருச்சு, நீ படுத்துக்கோயான்னா படுத்துருச்சு.
பணம்னா போனமே எந்திரிச்சு நிற்குதுங்க. இவங்க ஏன் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வந்தா ஹாய்னு சொல்றாங்க, ஹீரோ ஹோண்டால வந்தா ஹலோன்னு சொல்றாங்க, மாருதியில வந்தா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அத்தனையும் வாடகைன்னா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. உங்க மனம் என்ன பண்ணுதுங்க? இன்னைக்கு காதல்ல பாருங்க, செத்த ஒண்ணு நெத்தியில 8 அல்லது 1 ரூபாய்த்தானே வச்சிருக்கேன். ஆமா, அவன் வாங்கின கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டையா தொங்க விட்டுருக்காங்க. மனுஷன் சாகரப்பையாவது அந்த ரூபாயோட போட்டோம்னு தான் நெத்தியில் அந்த ரூபாயை வச்சு புதைக்கிறான். தெரியுமா விஜயகுமார்? நல்லா தெரிஞ்சுக்க சொல்லுங்க ராஜன். பாயிண்ட்டை நோட் பண்ணேன். ஆமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு எத்தனை காதல் முறிஞ்சு போகுது? எதனால முறிஞ்சு போகுது நடுவர் தெரியுமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெட்ரோலால் பிரிகிற காதலை விட பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா பிரிகிற காதல் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காதலை ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, இது பூரா அப்படியே சினிமால வந்துரும் பாருங்க. நடுவர் அவர்களே, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும். பணம் இல்லைன்னா ஃபிகரின் கை டாட்டா மட்டும்தான்டா காட்டும் மச்சான் அப்படிங்கிறத அவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பால்ய சிநேகிதர்கள் 2 பேர் ரோட்ல பேசிக்கிட்டு போறாங்க. உனக்கு 2 பிள்ளையடா, 2 பிள்ளைய என்ன பண்றான்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியால இருக்கான், இன்னொரு பிள்ளை அமெரிக்கால இருக்கிறான். இப்ப எந்த பிள்ளைடா உன்னை பாத்துக்கிறான்னு சொல்லி கேட்கிறப்ப 2 சன்னும் என்ன பாத்துக்கலடா, நான் வாங்குற பென்ஷன் தான்டா இன்னைக்கு என்ன காப்பாத்துதுன்னு சொன்னா உங்க மனம் எங்க போச்சுன்றதா என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, வீடு வரை லேண்ட்லைன், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்றதை இவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நான் திருத்தணியிலிருந்து வரேங்க. திருத்தணி பக்கத்துல தான் நம்ம பெருமாள் இருக்காரு, திருப்பதி பணக்கார அவரு. ஒரு நாள் நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நின்னவன் சொன்னா, சாமி நான் 500 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. கூட இருந்த அந்த பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நாள் ஆகுண்டா பெருமாளை பார்க்கறதுக்குன்னாரு. அதுக்கு பின்னாடி இருந்தான், சாமி நான் 5000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 மணி நேரத்துல பார்த்துடலாம்டா பெருமாளை அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தான், சாமி நான் 50000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நிமிஷத்துல பெருமாளை பார்த்துடலாம்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தான், சாமி நான் 5 லட்சம் ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. சாமி சொன்னாரு, நீ இங்கே இருடா, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன்னு. நடுவர் அவர்களே, இது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அப்பாக்கு தெரியாம அம்மா நமக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மனம்னு பேச வந்திருக்கீங்களே, பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு அம்மாக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்க மனம் என்ன செய்யுது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி என்று சொல்லி, நானும் என் அம்மாவும் பீடி சுற்றுகிறோம், என் அப்பா ஊர் சுற்றுவதால் என்று 8வது படிக்கிற ஒரு சிறுமி அவள் கவிதை எழுதுகிறாள் என்று சொன்னால், பணம் இந்த உலகத்திலே எவ்வளவு முக்கியம் என்பதை செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியை போய் சென்று கேட்டு பாருங்கள். பணமே இல்லாமல் தினமும் பட்டினியாய் கிடக்கிறவரை போய் கேட்டு பாருங்கள். பணம் ஒரு மன நிறைவான மகிழ்ச்சிக்கு காரணம், பணம்தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, வந்தோன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, விஜயகுமார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தன் போய், டே வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைடா, எப்படியாவது இதை தீர்த்து வைடான்னதுக்கு அந்த தீர்த்து வைக்கிறவன் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன். அப்படி ரொம்ப பிரச்சனையா? பிரச்சனையாக பார்த்தா தாண்டா பிரச்சனையாக இருக்கான். பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா நீ பிரச்சனையாக பார்க்காம பெரிய பிரச்சனையாக பார்க்கறதுனால தான் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீ பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையாகவே பார்க்காம விடுங்க அப்படின்னா அவன் அப்படியே பார்த்தான், ஓம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு, எனக்கு இருந்த பிரச்சனையே மறந்து போச்சுடா நீ சொன்ன வாக்கியத்தை அப்படின்னு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அவனை போய் இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிறதா? உண்மையிலேயே ஒரு அம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு. அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டுது, சாமி மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு சாமி, 50,000 ரூபா கட்ட சொல்கிறானுங்க, 40,000 ரூபா பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கை மாற்ற கொடுத்தீங்கன்னா எப்படியாவது காலேஜில் பிள்ளைய சேர்த்துருவேன். சாமி என்ன பேங்காக நடத்திக்கிட்டு இருக்கு, கை மாற்று கேட்குது சாமிக்கிட்ட.
சாமி இப்படியே பார்க்குது. என் வேதனை உனக்கு தெரியாதுப்பா, என் முன்னாடி தான் உண்டியெல்லாம் வச்சுருக்காங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் முன்னாடி தான் உடச்சி என்றானுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என் கையில் இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு 50 ரூபா கூட கொடுத்துட்டு போனதில்லை. எனக்கிட்ட போய் 10,000 ரூபா கேட்குறியான்னுச்சான் சாமி. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, சாமி ஓம் பொழப்பே இப்படி இருக்கா அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குது. தமிழ்நாடு அரசு அறிவிக்குது, அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளை படிச்சிருந்தா காலேஜில் சேருங்க, மாதம் 10,000 ரூபா தமிழக அரசு தருதுங்கிற அறிவிப்பை பார்த்தோன்னா, ஆஹா 1000 ரூபா மாதம் 1000 ரூபா தமிழக அரசு தருதுன்னு கடவுள் செய்யாததை அரசு செய்தப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு, சாமி நேரடியாக என்னைக்காவது காசு கொடுத்துருக்கா? சாமியேவே வந்து காசு கொடுத்தா கோயிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்களே அப்படின்னு யார்? பணம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். மனைவி கணவனை அனுப்புது, பிஎஃப் லோன் போட்டிருக்கீங்களா, எவ்வளோ கிடைக்கும்? 1.5 லட்சம் டி. அப்படியா? நெக்லஸை திருப்பிட்டு வந்துடு. நெக்லஸை திருப்பலாம். அவன் வேறு ஏதோ 1.5 லட்சத்துக்கு வேறு வேலை வச்சுருந்துருக்கான். அவங்க அக்கா மகளுக்கு பணம் கட்டுறது கல்யாணம் வச்சுருக்கேன்ட்டு கேட்டிருந்துருக்கு. 1 லட்சம் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டான். மனைவி சொல்கிறான், நெக்லஸை திருப்பிட்டு வா மாமா. ஐயோ எங்கள் அக்கா கேட்டிருக்குது, இவன் வேறு நெக்லஸை திருப்பிட்டு வர சொல்லியிருக்காளேன்ட்டு போயிட்டு அவங்க வாசலில் நிற்கிது, பேங்க் வாசலில். தம்பி தம்பி இருக்கட்டுக்கா அக்கா, மொபைலில் பேசுகிறேன் மனைவிக்கிட்ட. நெக்லஸை திருப்பிட்டீங்களா? இல்லை திருப்பணம் ஏன் திருப்பினீங்களா இல்லையா? வைடி வச்சுட்டு அவங்க அக்கா கையில் கொடுத்துட்டேன் 1.5 லட்சத்தை. மீதி 15 ரூபா தான் இருக்குது. பாக்கெட்டில் வச்சுட்டு வர்றாரு வீட்டில். நெக்லஸ் எங்கே மாமா? உன் மேலே அவ்வளோ பாசமான வண்டி, நான் உனக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்ணேன், இருக்கட்டும் நெக்லஸ் எங்கே? கையை பிடிச்சிட்டு அழுவுறேன். எங்கள் அக்கா மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அடி. உங்கள் அக்கா வந்துட்டாளா? எனக்கு தெரியாமல். அவ்வளோதான். வீடு 1 வாரம் ரவை உப்புமா தான் 3 நேரமாக, சோறே ஆக்கலை. இந்த ஒரு நெக்லஸ் படுத்தின பாடு இருக்கா இல்லையா கேட்டாங்க. ராஜன் வாங்க, கனிந்த மனத்தோட அணியை நிறைவு செய்ய இசைக்குயில் தேவகோட்டை ராஜன் உங்களுடைய கந்தர்வ குரலால் உங்கள் மாவட்டத்து மக்களை மகிழ்விக்கணும். ஆஹா, வர்றதுக்கு முன்னாடியே கைதட்டா, சூப்பர். இவர் பாடி பாடி பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே ஒரு லீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டிஆர் மகாலிங்கம்லாம் சேர்த்து பாடுவார் அப்படின்னு சொன்னதுனால உண்மையிலே ஸ்கிரிப்டில் இல்லை, அவங்க நினைவூட்டினதுனால அந்த வரிகளை தொட்டு தொடங்குகிறேன். நடுவர்களே, ஒரு அற்புதமான பணமா கனிந்த மனமா என்று கேட்டிருக்கிறீர்கள். அழகா சொன்னார். என் அணியில அழகா தொட்டு தொடங்கினார் பாருங்க. காமராஜரை பத்தி தொட்டு தொடங்கினார். ஏன் தெரியுமா? ஒரு புள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்கு, நீ ஏன் பள்ளிக்கூடம் போகாம மாடு மேய்க்கிறான்னு கேட்கும்போது எனக்கு யார் மதியானத்துக்கு சோறு போடான்னு அந்த புள்ள கேட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர். அவர் கேட்டது மாதிரியே நான் கேட்கிறேன். அது அவருக்கு உள்ள உணர்ந்த கனிந்த மனத்தை காட்டியதா, அவர் வைத்திருந்த பணத்தை காட்டியதா? எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடி கிடந்தது, அதையும் திறந்து அதையும் தாண்டி பல 100 பள்ளிக்கூடங்களை திறந்தாரே, அது அவர் வைத்திருந்த பணத்தாலா, அவர்கிட்ட இருந்த கனிந்த மனத்தாலா என்று நீங்கள் தான் கைதட்டி இந்த மன்றத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தாங்க காமராஜரை இன்னமும் யாராலையும் மறக்க முடியல. எவ்வளவுங்க அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, உறவு இன்னைக்கு உறவா இருக்கா? ஆனா நீங்க எல்லாம் எங்க எதை பத்திமா பேசுறீங்க? என் வீட்டுக்கார அம்மாலாம் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பா. இப்ப நான் எது செஞ்சாலும் எனக்கு மனுஷன் உண்மையிலே மனைவியை பற்றி பாராட்டி பொது மேடையில் மைக்கில் சொல்கிற ஒரு துணிச்சலான ஒரு புருஷன் நீ ஒரு ஆள் தான். நான் எது செஞ்சாலும் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பா, என்ன செஞ்சாலும் அவளும் செய்வா. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன் போன மாதம். அப்போ இந்த சீசனில் இப்போ மாலை போட்டால் எல்லாரும் வாங்க சாமி, இருக்க சாமி, என்ன வேணும் சாமி கூப்பிடணும்ல, இப்படி கேட்பா.
சாமி சாப்பிட்றீங்களா சாமி, சாமி டீ போடுறவா சாமி, சாமி டிஃபன் சாப்பிட்றீங்களா சாமி சாமிப்பா. நான் எல்லாம் முடிச்சு பயணம் போயிட்டு வந்து மாலையை கலட்டிட்டேன். நான் மாலை போட்டிருக்கும் போது என்னை இவ சாமி சாமின்னு கூப்பிட்டால, பதிலுக்கு நான் அவளை சாமின்னு கூப்பிடணுங்கிறதுக்காக போயிட்டு வந்து நான் மாலையை தாங்க கலட்டினேன். வந்த உடனே அவன் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. நான் இப்ப அவளை எப்படி கூப்பிடுறது? ஓம் சக்தி கோயிலுக்கு போட்டிருக்கா. வாங்க சக்தி, இருங்க சக்தி, டீ தரவா சக்தி, டிஃபன் சாப்பிடுறீங்களா சக்தி, சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி போச்சு. சிவகங்கையில் இருக்க பெண்களுக்கெல்லாம் அருமையான யோசனை சொல்கிற இப்போ நீங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி திட்டிக்கிட்டு இருக்காருன்னா படக்குன்னு மாலையை போட்டுருங்க. மேல்மருவத்தூருக்கு போட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு சாமி 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 சாமின்னு ஒரு மாதத்துக்கு ஓட்டலான்னு. என்ன ஐடியா ஐயா? அவ்வளவு நேர்த்தியா என்ன எனக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. இதை விட ஒரு மனசு என்னங்க, கனிந்த மனசு, இதை விட என்ன வேணும்? ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில், கனிந்த மனம் படைத்தவர்களுக்கு மத்தியில் அவர்கள் மனநிலையை பார்த்து கடவுள் கூட காத்திருப்பார் என்பதற்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கனிந்த மனம் படைத்தவனுக்காக கடவுள் கூட காத்திருப்பார். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயதானவருங்க, அப்பா படுத்திருக்காரு, கால் வலியில் அவதிப்படுறாரு. மகன் காலை அமுக்கி விட்டு அப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காருங்க. கடவுள் பார்க்கிறார், என்னடா இந்த கலியுகத்தில் மிக முக்கியமா விசித்திரமா இருக்கடா, அதுவும் பொம்பளை புள்ளதான் செய்யும், ஆம்பளை போய் செய்யறானே, விசித்திரமா இருக்கேன், இவனை பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு கடவுளே நேர வந்தாருங்க. கடவுளே நேர வந்து முன்னா நின்று அந்த பையனை கூப்பிட்டாரு, தம்பி உண்மையில உன்னை பாராட்டுறேன், இங்க வா, உனக்கு வெகுமதி கொண்டுகிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கன்னு கடவுள் வெளியில என்று சொன்னார். அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க பரிசு கொண்டு வந்திருக்கிறது நான் செய்யற பணியினால தானே, என் பணி இன்னும் முழுதாக நிறைவடையவில்லை, எப்ப தெரியுமா நிறைவு பெறும், என் அப்பனுக்கு நான் கால் அமைக்கி விட்டு கொண்டிருக்கிறேன், என் அப்பன் எப்போது கண் உறங்குகிறாரோ அப்போதுதான் என் பணி நிறைவு பெறும், எப்போ உறங்குகிறாரோ அப்போது நான் வெளியே வருகிறேன், அப்போது எனக்கு நீ தந்தால் போதும் என்று இவன் சொன்னான். அதற்கு கடவுள் சொன்னார், உன் பணி நிறைவு பெற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், உன் அப்பா தூங்கும் வரை நீ கால் அனுமக்க வேண்டும் என்று சொல்கிறாய், அவர் தூங்கும் வரை உனக்காக நானே காத்திருக்கிறேன் என்று கடவுள் கூட கனிந்த மனத்துக்கு முன்னால் காத்திருக்க வைக்கிறான் என்று சொன்னால், அதுதாங்க ஒரு மனத்தினுடைய உச்சம். சொல்லிக் கொடுத்தா அந்த சொன்னா, எங்க அப்பா யார் தெரியுமா, அந்த கடவுள்கிட்ட சொன்னார், எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அன்புக்கு ஈடே இல்லைங்க, நான் கனிந்த மனத்திற்கு முன்னால் எதுவுமே நிற்காதுங்க. ஆனா என் வீட்டுக்காரி அப்பப்போ பாசத்தை என் மேலே காட்டுவா, எனக்கு இந்த சாம்பார் வச்சு நல்ல சாம்பாராக கொடுக்கணும்னு முந்தா நாள் அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவன் முன்னா எப்போவும் சாம்பார் நல்லா தான் வைப்பாக்கா, முந்தா நாள் என்னவோ இந்த செல்லில் கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணி சாம்பார் வைக்கிறோம்ட்டு கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டா. சாம்பார் வைப்பது எப்படி, இந்த கல்லில் செல்லுக்கா, இங்கே சட்டி இருக்கு அடுப்பில், கரண்டியை கிண்டிக்கிட்டே செல்லில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்றா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா. இப்படி ஆகா எதையும் விட்டுட்டோமோன்னு இப்படி உத்து பார்த்தா பாருங்க, சாம்பாருக்குள்ள வலிக்கு செல்லு விழுந்துருச்சு. இப்ப சாம்பாருக்குள்ள செல்லும் கிடந்து கொதிக்குது. ஏய் இது என்னடி சாம்பார் அப்படிங்கிறேன், இது தாங்க கூகுள் சாம்பார், அந்த சாம்பாரெல்லாம் குடிச்சு பிடித்தான் இப்படி தடகாத்தரமா தெரியுறேன். எவ்வளவு பாசம் பாருங்க, எல்லாம் இருக்குமுங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த கண் தெரியாதவன், அவர் குணத்தை பத்தி சொல்றாரு, பணம் பெருசுன்னு சொல்றாருல, கண் தெரியாதவன் ரோட கிராஸ் பண்றதுக்காக தன்னுடைய குச்சியை வச்சு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு ஆள் அங்கிருந்து வேகமா வந்தாருங்க. வந்த உடனே அவன் வச்சிருந்த தட்டுல காசை போட்டுட்டு அப்படி திரும்புறாரு. இந்த கண் தெரியாதவர் ஐயா ஐயான்னாரு. என்ன, இவருக்கு தேவை அந்த நேரத்தில் ரோட்டை கிராஸ் பண்ணணும். ஆனா காசை போட்டு அவர் வேகமா போயிட்டாருங்க. ஆனா இன்னொருத்தர் பின்னாடியே பைக்கில் வந்தாரு. வந்தவர் ஓரமா பைக்கை நிப்பாட்டிட்டு வேகமா வந்து இவன் கையை பிடிச்சு அந்த புறமா கடத்தி விட்டுட்டு அவர் போனாரு. ஐயா நீ சாமி மாதிரி, சாமி தெய்வம் மாதிரி என்னை இந்த கரையில் கொண்டாந்து விட்டு போறா, நீ நல்லா இருக்கணுமியான்னு இவர் கையெடுத்து கும்பிட்டாரு. இரவு வந்ததுங்க. இரவு வந்தும்போது இந்த கண் தெரியாதவரும் நினைத்து பார்க்கிறாரு, ஆஹா இன்னைக்கு நமக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து உதவி செஞ்சு இந்த பகுதியில் இருந்த அந்த பகுதிக்கு நம்ம கடந்து வர்றதுக்கு ஒரு உதவி செஞ்சார்ல, அவன் குடும்பமும் புள்ள குட்டியும் நல்லா இருக்கணும்னு அங்கே அவர் வாழ்த்தினாரு.
இங்கே ரோடை கிராஸ் பண்ணி விட்டு போனார்ல இவரும் நைட்டு படுத்திருந்தாரு. அப்போ நினச்சி பார்த்தாரு, இன்றைய பொழுதுல நாம் செய்த நல்ல காரியம் என்ன என்று அவர் நினைத்து பார்க்கிற பொழுது, ஆகா, இன்றைக்கு இருக்கு கண் தெரியாதவரை அந்த ரோட்டை கடக்க நாம் நிச்சயமாக ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறோம், இது பெரிய புண்ணியமாக இறைவனுக்கு ஏற்பார் என்று இவனும் நினச்சி பார்க்கல. இவன் மனசுலையும் சந்தோஷம். வாழ்நாளில் ஒரு மனிதன் செய்கிற காரியம் 2 மனிதர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால் மனிதன் செய்கிற செயல் அந்த பெரிய கனிந்த மனதோடு ஒரு மனிதன் செயல் செய்யணும். ஆனால் இந்த கண் தெரியாதவர்களுக்கு இளையராஜா ஒரு காலத்தில் அந்த கண் தெரியாதவர்களே பாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருப்பாரு. பாட்டுனா ஒரு செயல் செஞ்சா இன்னொருத்தரையும் வாழ வைக்க வேண்டும், நமக்கும் நன்மை வந்து சேர வேண்டும். நிறைவாக நான் இப்படி சொல்லி ஆசைப்படுகிறேன். பணம் என்பதன்மா குடும்பத்தில் பணக்கார குடும்பமும் இருக்குங்க, ஏழை குடும்பமும் இருக்கிறது. ஒரு பணக்கார பையன் படித்தான், அவங்க அப்பா எப்போ பணம் கேட்டாரோ அள்ளி கொடுத்தாருங்க. அதே நேரத்தில் ஒரு ஏழை குழந்தை ஹாஸ்டலில் படிக்கிறா. அவள் கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குற அந்த அம்மாவுக்கு வசதி இல்லைங்க. அந்த பக்கம் அந்த பையன் கேட்கும் போதெல்லாம் பைக்கு, கேட்கும் போதெல்லாம் செல்லு வாங்கி கொடுத்தான். ஆனால் அவன் அந்த பணத்தை எப்படி தெரியுமா பயன்படுத்தினான்? தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணங்களை பார்களிலே சென்று தண்ணி அடித்து விரயம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பல விபரீதங்களை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசியில் அவங்க அப்பனையே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தினான். எது? இந்த பணம் படுத்துகிற பாடு. ஆனால் எதிர்த்து செய்யல ஒரு புள்ள இருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வீடு இந்த பாத்திரம் கழுவித்தான் அந்த புள்ளைய படிக்க வச்சா. ஆனால் அந்த புள்ளை எப்படி தெரியுமா? பணம் பாசத்தை மறைத்து விடும், ஆனால் கனிந்த மனம் குடும்ப பாசத்தை சேர்த்து விடும் என்பதற்காக சொல்லுகிறேன். பணம் இல்லாத அந்த சிறுமி ஹாஸ்டல் இருந்த அம்மாவுக்கு கடிதம் எழுதுற, அம்மா என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கு கூட உன்ட்ட காசு இல்லை, பாத்திரத்தை வித்துட்டு தானமா அடவு வச்சுட்டு தானமா என்னை கொண்டாந்து சேர்த்து விட்ட, மாதம் மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற, ஆனால் என்ன புஸ்தகம் எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா, நான் வாங்கலை, வாத்தியார் கூட திட்டுறாருமா. ஆனால் போன மாதம் என்னோட படிக்கிற பிள்ளை இவங்க அம்மா ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, உங்கள் அம்மா படுற பாடு, வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்ச்சி உங்கள் அம்மா கையை வந்து பாருடி, கை பூரா பொத்து போய் அப்பப்போ மஞ்சப்பத்து போட்டு காயங்களை உனக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் கஷ்டப்படுறா, நல்லா படிடி, பொறுப்போட படிடின்னு அவள் சொல்லிட்டு வந்தாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. அம்மா நீ என்னை படிக்க வைக்கிற, ஒரு காலத்தில் உன் சுமையை நான் இறக்கி வைப்பேன், ஆனால் அது வரைக்கும் நீ இருக்கணும்மா, உன் உடம்பை பார்த்துக்க, உன் கை காயங்களை அப்பப்போ ஆத்திக்கமா அப்படின்னு ஹாஸ்டல்ல இருந்து தன்னுடைய அம்மாவுக்கு கடிதம் எழுதுறா பாருங்க. இதுதாங்க கனிந்த மனம். ஒரு காலத்தில் கொரோனா நடக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெர்மனியில் நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் வந்தது. மனைவி இறந்துட்டான், மகளும் இறந்துட்டான். அவன் நினைக்கிறான், என்னை அப்பப்போ பாதுகாக்கிற என் மனைவியே செத்துட்டா, அப்பான்னு அழைக்கிற மகளும் செத்துட்டா, இந்த பணத்தை கட்டி வச்சு நான் என்னடா பண்ண போறோம்னு 14 மாடியில் ஏறி பணம் சம்பாரிச்சு வச்சிருந்தார், ரோட்டில் கொட்டு இறைச்சான்னா எந்த உறவும் கனிந்த மனமும் இல்லாத பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன்.